தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என சொல்லக்கூடிய அந்த 100 நாட்கள் வேலை திட்ட 100 நாள் வேலை என்பது கிராமத்து மக்களுக்கு மிக பெரும் ஒரு வரமாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் கடந்த ஜனவரியிலிருந்து 100 நாள் வேலைக்கு ஆட்கள் அழைக்கப்படவில்லை என்றும், அதே போல ஏற்கனவே நிலுவையில் உள்ள அந்த சம்பளத்தை வாங்க வேண்டும் எனவும் ஒரு விவகாரமானது பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய சுமார் 1056 கோடி நிதியினை உடனடியாக விடுவிக்க கோரி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 13ஆம் தேதி பிரதமருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் நேரில் சந்தித்து அந்த ஏற்கனவே வழங்க வேண்டிய 1056 கோடி நிதியை உடனடியாக விடுவிக்க கொஞ்சம் ஆவணம் செய்ய வேண்டும் என ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார்கள்.